ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேழ்வரகு மாவு வச்சு தோசை ஊற்ற போகிறேன். இது உடனடியாக ஊற்றிடலாம், இதை ஊற வைக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. அதாவது ராகி மாவு தோசை நான் இப்போ ஊற்ற போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ ராகி மாவு இது ஒரு 200 கிராம் மாவு நான் எடுத்திருக்கேன். அது ரவா வந்துட்டு ஒரு 50 கிராம் ரவா எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா 50 கிராமோட கொஞ்சம் கம்மியாக வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். தயிர் வந்து நம்ம ரவா எடுத்த கப்பால் ஒரே கப்பு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா புளிச்ச தயிர் தான் இது எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு. தேவையான பொருள் வந்து இவ்வளோ தாங்க இந்த தோசை ஊற்றுறதுக்கு. இப்போ மாவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கலக்கிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், தயிர் ஊற்றிடுறேன். ரவா போட்டுடலாம். வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் பரவாயில்லைங்க. நம்ம வந்து தோசைக்கு தான் ஊற்றுறோம், அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து அரிசி மாவு. இது இடியப்ப மாவு வீட்டில் வச்சுருப்பீங்களா, அந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து இப்போ நான் கொழுக்கட்டை மாவு கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு, அதை தான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். மாவு இதுவும் கடையில் வாங்கின ராகி மாவு தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதெல்லாம் கலந்துடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரவா போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஊற வைக்க நேரம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இல்லை ஊற வைக்க நேரம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கூட ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம அதிகம் வந்து ராகி மாவு தான் போட்டிருக்கோம், கேழ்வரகு மாவு. அதனால் வந்துட்டு இது வந்துட்டு அதிகம் ஊற வைக்க வேண்டியதில்லை. டைம் இருந்தால் நீங்கள் வந்து ஊற வச்சிங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா வந்துட்டு கரைச்சிங்க. தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு தயிர் இருந்தாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், மாவு வந்து கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. தோசை மாவு நம்ம இட்லி மாவு நம்ம தோசை ஊற்றுறோம்ல அரிசி மாவில், அதே மாதிரி இந்த அளவுக்கு வச்சிங்க. ரொம்ப தண்ணியாக வச்சுக்காதீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் கூட ஓகே. இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்து ரவா வந்து நம்ம இருக்க ஊறும். அவ்வளோதான், இது இருக்கட்டும். நான் வந்து இப்போ சட்னி அரைக்க போகிறேன். அது வரைக்கும் இதை வந்து நான் அப்படியே ஊற வச்சிட போகிறேன். சட்னி அரைக்கிற வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம், ஊறட்டும். இப்போ இதுக்கு சட்னி ஒன்று அரைச்சிக்கிறேன், தேங்காய் சட்னி. இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டாச்சு. ஒரே துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் வந்து 4 இது போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது வந்துட்டு இப்போ இந்த ராகி தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா காரம் அதிகம் உள்ள சட்னி தேவையில்லை. இந்த தேங்காய் சட்னியே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக புளி போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் புளி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ பொட்டுக்கடலை, பாருங்கள், பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், சட்னி அரைச்சிட்டேன். இப்போ தாளிச்சிடலாம். சட்னி தாளிச்சாச்சு. மாவு பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், போதும். தோசை ஊற்றிடலாம். கல் காஞ்சிடுச்சு.
நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். எண்ணெய் வந்து கொஞ்சம் மேலே ஊற்றினா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊற்றலை, லைட்டாக தடவுறேன். இப்போ எடுத்துடலாம் தோசை. அவ்வளோதான், தோசை ஊற்றியாச்சு. ராகி தோசை. சட்னி வச்சுக்கலாம். அருமையாக ஒரு ராகி தோசை ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம், சாப்பிட்லாம். இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாளாவது நம்ம இந்த ராகி தோசை நைட்டில் வந்துட்டு சாப்பிட்லாம், காலையிலையும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் செஞ்சு இதை வந்து பழக்கப்படுத்துங்க. சிம்பிளாகவே செய்யலாம். உங்களுக்கு இதில் வந்துட்டு வெங்காயம் போட்டு செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கேரட்டு இதெல்லாம் துருவி போட்டு கூட நீங்கள் செய்யலாம். அது ஒரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ போடுற மாதிரி செஞ்சு ரவா தோசை மாடலில் செய்யலாம். இல்லை சாதாரணமாக இப்போ பெரியவங்களுக்கெல்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம்னா, இப்போ நைட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா சாதாரணமாக இதேமாரியே நம்ம கொடுக்கலாம். எம்டியாக இதேமாரியே ஒன்றுமே போடாமல் செஞ்சு அழகாக இதுமாரி சட்னி அரைச்சி கொடுக்கலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.